சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் சுரேஷ் அகாடமி இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த குரூப் 2 குரூப் 1 தேர்வான இந்த 11ஆம் தேர்வுக்கு என்ன பண்ண போறோம், நம்ம 11ஆம் தேர்வுக்கு ஆன்சர் கீ பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ மொதல் கொஸ்டின் வச்சிருக்காங்க. In the first 10 overs of a cricket game, the run rate was only 3.2. What should be the run rate in the remaining 40 overs to reach a target of 282 runs? ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் முதல் 10 ஓவர்களின் ஓட்ட வீதம் 3.2 எனில் 282 என்ற இலக்கை அடைய மீதமுள்ள 40 ஓவர்களில் ஓட்ட வீதம் என்ன கேட்காங்க. ஆக்சுவலாக ரன் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஓவருக்கு எவ்வளோ ரன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொதல் 10 ஓவரில் ஒரு ஓவருக்கு 3.2 ரன் ரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக 10 ஓவரில் அவங்க எடுத்த ஆக்சுவல் ரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் நீங்கள். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3.2 × 10. அப்போ டோட்டலாக 10 ஓவரில் அவங்க 32 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ 32 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன எவ்வளோ டார்கெட்னா 282 டார்கெட். அப்போ ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 32 அடிச்சிட்டாங்க. அப்போ மிச்சம் 250 ரன்ஸ். சரிங்களா? 250 ரன் தான் அவங்க ரீச் பண்ணணும். 250 ரன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு அவங்க கையில் எத்தனை ஓவர் இருக்குன்னா 40 ஓவர்ஸ் இருக்கு. அப்போ டிவைட் 40 போட்டிங்கன்னா என்ன வேறு உங்களுக்கு, இதை வச்சு அடிச்சிங்கன்னா 6.25. சரிங்களா? இப்போ 6.25ங்கிறது ஒரு ஓவர் வச்சு அவங்க 40 ஓவரில் அடித்தாங்கன்னா 282 ரன்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் சொல்கிறாங்க பாருங்க. இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் லேண்ட் இஸ் 240 மீட்டர் ஸ்கொயர். இஃப் 80 மீட்டர் இஸ் டிக்ரீஸ் ஃப்ரம் இட்ஸ் லென்த், இட் வில் பிகம் அ ஸ்கொயர். தென் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த லேண்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு 240 மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய நீள பக்கத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும். அதன் நீளம் மற்றும் அகலம் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர்ல ஒரு ரெக்டாங்குலர்ல என்ன பண்றாங்க, ஒரு அதாவது லென்த்ல இருந்து 8 கழிச்சுட்டு அதை ஸ்கொயர் ஆகுங்க. அப்போ என்னன்னா, லென்த்ல இருந்து இது லென்த், இது பிரெத். சரிங்களா? அப்போ லென்த்ல இருந்து ஒரு 8 கழிச்சுட்டு அது ஸ்கொயர் ஆகும் அப்படின்னு என்ன மீன் சொல்றாங்கன்னா, இது ஆக்சுவலா இது வந்து x + 8 இருந்துச்சுன்னா இது எக்ஸா இருக்குங்கிறதா அவங்க மீன் பண்றாங்க. ஸோ அப்போ என்னன்னா, இந்த எக்ஸ்ல இருந்து ஒரு 8 கழிச்சிட்டிங்கன்னா இது என்னவாயிரும், ஒரு ஸ்கொயர் ஆகும். இது எப்படி டயராம்ல போடுறோம் பாருங்க. சரிங்களா? இந்த லென்த் வந்து எக்ஸ், இந்த லென்த்து 8, இந்த லென்த்து எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஒரு 8 ஆட் பண்ணால் இது என்னது, ஒரு ரெக்டாங்குலராக ஃபார்ம் ஆயிரும். அதுதான் அவங்க மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டலாக அப்போ லென்த்துங்கிறது இங்கே என்னவா இருக்குன்னா, நான் எடுத்துக்கிட்ட x + 8. அப்போ பிரெத்துங்கிறது என்னவா இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு என்ன தெரியும், லென்த் இன்டு பிரெத் ஃபார்முலா என்னது, ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னன்னா L × B = 240 மீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்காங்க லென்த் வந்து x + 8, பிரெத் வந்து எக்ஸ். சரிங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணால், சரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 240 வரை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு x² + 8x = 240. சரிங்களா? இப்போ உங்களுக்கு அதை என்ன பண்ணணும், இப்போ குவாட்ரிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஆனால் சால்வ் பண்ணாமலே நம்ம ஆன்சரை போடலாம். எப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அகலம் நீளம் மற்றும் அகலம் முறையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூ நீளம், ரெண்டாவது உள்ளது அகலம் அப்படின்னு தெரியும் நமக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் வந்து என்ன இருக்கும், 8 கூட இருக்கும் பிரெத்தை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூட இந்த வேல்யூ என்ன இருக்கணும், 8 கூட இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இது 8 கூட இருக்கா, இல்லை, அப்போ இது வராது. சரி, இதை பார்க்கும்போது இது என்னது, 4 தான் கூட இருக்கு, வராது. இதை பார்க்கும்போது 8 கூட இருக்கு, ஸோ இது வரலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது 12 கூட இருக்கு, ஸோ இது வராது. அப்போ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான். சரிங்களா? தேர்ட் ஆப்ஷன் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். நம்ம கீழே குவாட்ரிக் ஈக்குவேஷன் சம் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், இந்த வேல்யூ தான் கிடைக்கும். அதுக்கு நம்ம சால்வ் பண்ணாலும் நம்மள ஆன்சருங்களே போட்டிருக்கலாம். சரிங்களா? அடுத்தது மூணாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்னன்னா, a washing machine was
sold at rupees 1500 sorry 15,000 after giving successive discount of 20 and 25 respectively. What was the marked price அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொடர் தள்ளுபடிகள் முறையே 20 மற்றும் 25 என்றவாறு தரப்பட்ட a washing machine was sold at rupees 15,000 after giving successive discounts of 20% and 25% respectively. What was the mark price அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர் தள்ளுபடிகள் முறையே 20 மற்றும் 25 என்றவாறு தரப்பட்ட ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் 15,000 விற்கப்பட்டதெனில் அதன் குறித்த விலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, மார்க் ப்ரைஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எப்போ வந்துச்சான்? 20% டிஸ்கவுண்ட் அண்ட் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால நமக்கு என்ன பண்ணியிருக்கு? செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்னென்னா, மார்க் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பண்ண செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ மார்க் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்காங்க? 20% டிஸ்கவுண்ட் கொடுக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளவு? 100ல் போச்சுன்னா 80 என்னவா இருக்கும்? 80வா இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோன்னா 25%, அப்போ 70% ரிமைனிங். சரிங்களா? இதுதான் என்னது? செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணும் உங்களுக்கு? இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே 15,000 செல்லிங் ப்ரைஸ் 15,000. சரிங்களா? இப்போ இதை வச்சு நான் கட் பண்ணுறேன். இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இதை வச்சு நான் கட் பண்ணுறேன். இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். இதை வச்சு இதை கட் பண்ணுறேன். இது 4 டைம்ஸ் போச்சு. அப்போ இதை வச்சு இதை நான் டேரெக்டாக இங்கே கட் பண்ணால் 5,000. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மார்க் ப்ரைஸ் இங்கே ஒரு 5 ரிமைனிங் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மார்க் ப்ரைஸ் வந்து 25,000. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 8 men and 12 boys can finish a piece of work in 10 days, while 6 men and 8 boys can finish the same work in 14 days. Find the number of days taken by one man alone to complete the work and also one boy alone to complete the work. அப்போ என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு கொஸ்டினில்? 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்களில் செய்து முடிப்பர். ஒரு ஆண் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? அதே போல ஒரு சிறுவன் தனியாக அவ்வேலையை எத்தனை நாள் செய்து முடிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன சொல்றாங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு 8 மென்னு 12 பாய்ஸ் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு வேலையை 10 நாளில் முடிக்காங்க. அப்போ நான் கீழே 1/10 போட்டுக்கிறேன். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ரெண்டாவது 6 மென்ஸ் 8 பாய்ஸ் சேர்ந்து 1/14, அதாவது 14 டைஸ் முடிக்காங்க. 1/14 போடுறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த 1 2யும் ஈக்குவல் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஈக்குவல் பண்ண போகிறேன்னா, இந்த 10 கொண்டு டேரெக்டாக இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த 14 கொண்டு இங்கே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் 2 ஈக்குவல் பண்ணிடலாம். இப்போது 8 men + 12 பாய்ஸ் இன்ட்டு 10 டேஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு 6 men + 8 பாய்ஸ். சரிங்களா? இப்போ டேரெக்டாக இதை வச்சு அடிக்கேன். 5 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். இப்போ கிராஸாக மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 40 men + 60 பாய்ஸ், இங்கே வந்து 42 men and 56 பாய்ஸ். சரிங்களா? இப்போ எத்தனை மென் வராங்க உங்களுக்கு? இந்த 40 அங்கே கொண்டு போயிடுறேன், இதை இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போது ரிமைனிங் இங்கே 2 men வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்? உங்களுக்கு 4 பாய்ஸ் வருவாங்க. சரிங்களா? அப்போது நமக்கு என்ன தெரியுது? ஒரு மென் வந்து நமக்கு 2 பாய்ஸ் அப்படின்னு தெரியுது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இப்போ மொதல் ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஒரு மென் வந்து 2 பாய்ஸ். அப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 8 men, அடுத்தது 12 பாய்ஸ்க்கு வர என்ன பண்ணுறேன்? ஒரு மென் வந்து 2 பாய்ஸ். அப்போ
12 பாய்ஸ்னா 6 மென் சரிங்களா. அப்போ 6 மென் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். 6 மென் அப்போ என்ன வரும் உங்களுக்கு 1/10. இங்கே இப்போ இங்கே ஆட் பண்ண வரும் 14 மென் ஈக்குவல் டு 1/10. அப்போ மென் ஈக்குவல் டு எவ்வளவு 140 டேஸ். அப்போ என்னது ஒரு மென் வந்து 140 நாளில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் ஆன்சரை பார்த்தாலே போட்டுடலாம். மிச்சம் நமக்கு எங்கள் ஆப்ஷனில் என்ன போட்டிருக்காங்க ஆண் வந்து 140 நாட்கள், சிறுவன் வந்து 280 நாட்கள். இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு பாய்ஸ் மென்னு கண்டுபிடிச்சா 140 நாட்கள். ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர்னு. ஸோ சிறுவன் கண்டுபிடிக்கணும் தேவையில்லை, கண்டுபிடிக்க வேணாம் சரிங்களா. கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும், ஆனால் அது டைம் வேஸ்ட் சரிங்களா. ஆணோட நிப்பாட்டிக்கலாம், கண்டுபிடிச்சதோட நிப்பாட்டிக்கலாம் சரிங்களா. அடுத்தது 5வது கொஸ்டின் சரிங்களா. 5வது கொஸ்டின்னா ஃபைண்ட் த சம் டு த இன்ஃபினிட்டி சீரீஸ் ஆஃப் தி 108, 36, 12, 4 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. அதாவது பின்வரும் முடிவுலி தொடரின் கூடுதல் காரணம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க 108, 6, 12 அப்படின்னு போய்கிட்டே இருக்கு சரிங்களா. இதுக்கு என்ன சொல்றாங்க உங்களுக்கு இதுக்கு முடிவுலி தொடர் அதாவது சம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஜிபி சீரீஸ்ல இருக்குது, அது இன்ஃபினிட்டி சீரீஸ் அவங்களே சொல்லிட்டாங்க. இன்ஃபினிட்டி சீரீஸ் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அதாவது முடிவுலி தொடர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா இதுக்கு நம்ம ஃபார்ம் என்னன்னா நமக்கு சம் வந்து ஃபார்முலா என்னன்னா a/1 - r சரிங்களா. ஸோ ஆறுங்கிறது இங்கே என்னன்னா பொது விகிதம் சொல்லுவாங்க. பொது விகிதம் என்னன்னா 2வது டேர்முக்கும் முதல் டேர்முக்கும் உள்ள டிவைட் சரிங்களா. அப்போ 2 அடிச்சேன்னா 1/3. அப்போ ஆறுங்கிறது 1/3 நம்ம தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏங்கிறது நமக்கு என்ன தெரியுங்க 108 அப்படின்னு தெரியும். அப்போ சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் கூடுதல் பார்க்க என்ன பண்ணணும்னா இங்கே 108 இங்கே 1 - 1/3 சரிங்களா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 108, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 - 1/3. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 108 இன்ட்டு 2/3. அப்போ உங்களுக்கு நம்ம என்ன மேலே கொண்டு வந்தால் 108 இன்ட்டு 3/2. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 54, 2 மல்டிப்ளை பண்ணால் 162 வரும் சரிங்களா. அப்போ சம் ஆஃப் த டேர்முக்கு வந்து இது ஃபார்முலாக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 162 சரிங்களா. அடுத்தது 6வது கொஸ்டின். A and B can do a piece of work in 12 days, B and C in 15 days, and C and A in 20 days. In how many days will they finish it together and separately அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். சி மற்றும் ஏ அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து மற்றும் தனித்தனியாகவும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரிங்களா, இதுக்கு என்னன்னா எல்சிஎம், இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் எல்சிஎம் போடுறத வீடியோ டர் மெத்தட் சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுற பாருங்க. ஸோ ஏ அண்ட் பி சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 12 நாளில் ஏ ப்ளஸ் பி வந்து 12 நாளில் ஒர்க்கை முடிக்காங்க. பி ப்ளஸ் சி 15 நாளில் ஒர்க்கை முடிக்காங்க. சி ப்ளஸ் ஏ வந்து அதே ஒர்க்கை 20 நாட்களில் முடிக்கிறாங்க சரிங்களா. இதுதான் கொஸ்டினில் கொடுத்தது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா யூனிட்டாக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ எப்படி பண்ண போகிறேன்னா இது அவ்வளோத்துக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். 12, 15, 20 அவ்வளோத்துக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது 3ஆல் போட்டிங்கன்னா 4 டைம், 5 டைம் 20, 2ஆல் போட்டிங்கன்னா 5ஆல் போட்டிங்கன்னா 4, 1, 4 சரிங்களா. இப்போ 4ஆல் போட்டிங்கன்னா இது எல்லாமே 1 1 1 வந்துடும் உங்களுக்கு. அப்போது இதோட எல்சிஎம் என்னது, எல்சிஎம் என்னதுன்னா 60 சரிங்களா. 3 இன்ட்டு 5 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 தான் எல்சிஎம். ஸோ இதெல்லாம் 60ங்கிற என்ன பண்ணால் இது ஒர்க்கு, இந்த 60ங்கிற ஒர்க்கை என்ன பண்ணணும்னா இப்போ என்ன பண்ணுவாங்க 60ங்கிற ஒர்க்கு. ஸோ ஏபிசி இவர் ஏபி வந்து 12 நாளில் முடிப்பாங்க. ஸோ 60 12 வச்சு அடிக்கும்போது 5 யூனிட் பெர் ஒர்க்கு நமக்கு கிடைக்கும். 5 யூனிட் பெர் டேக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா
நமக்கு கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா இவர் 5 இன்ட்டு 12 நாள் அந்த வேலையை பார்த்தார். அதாவது நம்ம 5ங்கிற யூனிட்டை 12 நாளைக்கு அவர் ஒர்க் பண்ணோம். உங்கள் ஏபி சேர்ந்து 12 நாள் ஒர்க் பண்ணணும். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 60 நாளில் என்ன பண்ணுவாங்க, சாரி இந்த 60ங்கிற ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் 5ங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்ச யூனிட். அப்போ ஏ ப்ளஸ் பிங்கிறது 5 யூனிட்டு. அதே மாதிரி பி ப்ளஸ் சி எவ்வளோ, 60/15. அப்போ அடிச்சிங்கன்னா 4 யூனிட்டு. அப்போ பி ப்ளஸ் சிங்கிறது 4 யூனிட்டு. சரிங்களா. அடுத்தது சி ப்ளஸ் ஏ. சி ப்ளஸ் எவ்வளோ உங்களுக்கு 60/20. இப்போ 3 யூனிட்டு. சி ப்ளஸ் ஏ வந்து 3 யூனிட்டு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஆட் பண்ணும்போது 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும், 4 3 7 5 12. சரிங்களா. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 6 யூனிட் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. அப்போ 3 பேர் சேர்ந்தா 6 யூனிட் தான் பண்ணுவாங்க. ஸோ 6 யூனிட்டில் எத்தனை வேலை பார்த்தா 60 ஒர்க் முடிக்க முடியும். அதாவது 6 யூனிட்டு இன்ட்டு எத்தனை நாள் வேலை பார்த்தா 60 ஒர்க்கு முடியும். அப்போ டேரெக்டாக அடிச்சிங்கன்னா 10. அப்போ 10 நாள் வேலை பார்த்தாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஒர்க்கை முடிச்சுடுவாங்க. ஸோ சம்மில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சேர்ந்து 10 நாளில் முடிச்சுடுவாங்கன்னு ஆப்ஷன் இருக்குது. அதோட கண்டுபிடிச்சா கூட போதும், தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா என்ன பண்ணுறது, நமக்கு 10 15 20 25 நமக்கு வேரியாகிட்டே இருக்குது. ஸோ 10 மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், தனித்தனியாக கண்டுபிடிக்க வேணாம். சரிங்களா. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்தது the volume of hollow sphere is 11352 cm3 if the outer radius is 8 cm. Find the inner radius of the sphere. அப்படிங்க ஒரு உள்ளிடற்ற கோளத்தின் கன அளவு 11352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளி ஆரங்கள் 8 சென்டிமீட்டர். வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள் ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. சரிங்களா. அப்போ நமக்கு கோளத்தோட ஃபார்முலா, கன அளவு ஃபார்முலா என்னது, கோளத்தோட ஃபார்முலா கன அளவு ஃபார்முலா என்னன்னா 4/3 இன்ட்டு பை. ஒரு ஸ்பியர், இது ஹாலோ ஸ்பியர், அது உள்ளிடற்ற கோளங்கும் போது அதுக்கு வந்து அவுட்டர் ரேடியஸ் ஒன்று இருக்கும், இன்னர் ரேடியஸ் இருக்கும். அப்போ அவுட்டர் ரேடியஸ் நான் வந்து R3, இது வந்து ஸ்மால் ரேடியஸை R3 எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்னது தான் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். சரி, வால்யூம் ஆஃப் உள்ளிடற்ற கோளம். சரிங்களா. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, வால்யூம் சொல்லிட்டாங்க. எவ்வளோ சொல்லிட்டாங்க, 11352/7 அப்படிங்கிறது வால்யூமாக சொல்லிட்டாங்க. ஸோ 4/3 இன்ட்டு பைங்கிறது நம்ம இதை வேல்யூவாக மாற்றி 22/7 இன்ட்டு R3 நமக்கு எவ்வளோ, நமக்கு 8, வெளி ஆரம் வந்து 8 சொல்லியிருக்காங்க, அதனால் 8 போட்டேன். ஸ்மால் R3 நமக்கு தெரியும். இப்போ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண, கிராஸாக இப்போ நம்ம அடிக்கணும். இப்போ இங்கே உள்ள 7க்கு ஒரு 7 அடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் நம்ம 2 அடிக்கேன், சரி 11 அடிக்கேன். அப்போ 2 டைம் இங்கேயும் 11 அடிச்சுன்னா ஒரு 11 0 30 33 2 வரும், 2 டைம்ஸ். ஸோ இது வந்து 4 7 8 அடிக்கேன். அப்போ 1 8 மிச்சம் 2 16 மிச்சம் ஒரு 7, ஸோ 9. அப்போ 129 இந்த பக்கம் இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருதுன்னா 387 வருது. இங்கே 8 கியூபுக்கும்போது 512 மைனஸ் R3. அப்போ 6 இந்த பக்கம் பண்ணுறேன், இதை இங்கே கொண்டு போகிறேன். அப்போது 6 இந்த வந்துச்சு, 512 இங்கே வந்துச்சு, 387 இங்கே வந்துடுச்சு. ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 125 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 6ங்கிறது √125. இப்போ R = என்னது 5. சரிங்களா. இப்போ 5 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஸோ இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் பி. சரிங்களா. There are 2 mixtures of milk and water. In first mixture, ratio of milk and water is 2:3. In secondary mixture, the ratio of milk and water is 3:7. In what ratio these two mixtures are mixed together, milk and water in the ratio of 4:7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு பாலும் நீரும் கலந்த 2 கலவைகள் உள்ளன. முதல் கலவையில் பால் நீரின் விகிதம் 3:2 எனவும், இரண்டாவது கலவையில் பால் நீரின் விகிதம் 3:7 எனவும் உள்ளது. இரு கலவையும் எந்த விகிதத்தில் கலந்தால் பாலும் நீரும் 4:7 என்ற வீதத்தில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ என்ன, இந்த அலிகேஷன் மிக்சர் சொல்யூஷனில் நம்ம போட்டால் ஈஸியாக பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இதுக்கு எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மிக்சர், செகண்டு மிக்சர் இருக்குது உங்களுக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் மிக்சர் ரேஷியோனா 2:5. நான் பாலை மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது 2 பார்ட் பால் இருக்கு, 3 பார்ட் நீர் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பண்ணும், டோட்டலாக என்னன்னா 5 பார்ட், அதாவது 2 ஆட் பண்ணால் 5 பார்ட்டில் 2 பார்ட்டுங்கிறது மில்க் இருக்கு. அதே மாதிரி 3 பார்ட்டில் 5 பார்ட்டுங்க, 5ல் 3ங்கிறது வாட்டர் இருக்கு. ஸோ இதை நம்ம ரேஷியோ எடுக்கும்போது இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், 2/5 எடுத்துக்கிறேன். சரிங்களா, மொதல் பாலை மட்டும் எடுத்துக்கிறேன். அது மாதிரி 2வது மிக்சர்லையும் பாலை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ 2வது மிக்சர்லையும் பால் எடுக்கும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, இங்கே 3 இருக்குது, எத்தனை பார்ட்டில் 10, 3 7 கூட்டினா 10. ஸோ 10 பார்ட்டு 3ங்கிறது என்னது உங்களுக்கு மில்க். சரிங்களா, அப்போ 3/10 இங்கே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ணது ஏதோ ஒரு ரேஷியோ, இந்த 2 விதையும் ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு ரேஷியோ கிடச்சிருக்கு. அது என்னென்னா 4:7 கிடச்சிருக்கு. ஸோ 4:7 இதில் மில்க்குங்கிறது 4 பார்ட்டு, சாரி மில்க்குங்கிறது 4 பார்ட், எத்தனைக்கு 11ல் 4 பார்ட். அப்போது 11 போட்டேன் கீழே. சரிங்களா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண போய் இப்போ வந்து நம்ம இதுலேருந்து இது டிஃப்ரென்ஸ் பார்த்து இங்கே எழுதணும், இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்து இங்கே எழுதணும். ஸோ முதல்ல இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் 3/10 மைனஸ் 4/11 எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன ரேஷியோ இருக்குன்னா 4:11. இதில் அதை கழிச்சிங்கன்னா -2/5. சரிங்களா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 33 - 40/110. 110. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 20 22/55. சரிங்களா, ஸோ என்ன பண்ணலாம், இது டேரெக்டாக இது 2 டைம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ மேலே எத்தனை வருது உங்களுக்கு, மேலே 7 மட்டும் வருது, கீழே ஒரு 2 வருது, அதாவது -7 வருது, இங்கே -2/1 இருக்குது. ஸோ மைனஸ் கட்டாயம், ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக என்னது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறோம், மைனஸ்க்கு கணக்கு கிடையாது, டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸ் வந்து 7/2 1 இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இங்கே 7:4ன்னு வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4th ஆப்ஷன். சரிங்களா, அடுத்தது some persons are standing in a queue. A child is standing 14th from the left and the woman is standing 8th from the right. If there are 4 persons between the child and woman, how many persons are there in the queue அப்படிங்கிறாங்க. ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றனர். ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடமிருந்து 14வது இடத்திலும் ஒரு பெண் வலமிருந்து 8வது இடத்திலும் நிற்கின்றனர். குழந்தைக்கும் பெண்ணிற்கும் இடையில் 4 நபர்கள் இருக்கும் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எப்படி போகணும்னா தான் ரோ. சரிங்களா, அந்த ரோவில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சைல்டு எங்கே இருக்கான், 14th ஃப்ரம் த லெஃப்ட், 14வது இடத்துல இருக்கு, லெஃப்டில் வந்து 14வது இடத்துல இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த உமன் வந்து 8வது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்காங்க, 4 பேர் நல்ல இருக்காங்க அப்படிங்காங்க. அப்போ 1 2 3 4 5 சாரி டோட்டலாக 4 பேர் தான் இருக்காங்க. 1 2 3 4 பேர் இருக்காங்க, இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட அப்போ இவரோட வந்து லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது இவருடைய வந்து பிளேஸ் 14, இவங்க ரைட்ல இருந்து பார்க்கும்போது இவங்க பிளேஸ் வந்து 8. ஸோ இப்போ இவங்க ரைட்ல இருந்து இவங்க உமனுக்கு என்ன பிளேஸ் இருக்கு அப்படின்னா 15 16 17 18 19 இடத்துல என்ன இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, 19 இடத்துல இருப்பாங்க. சரிங்களா, இப்போ ரைட்ல இருந்து பார்க்கும்போது 19, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 8. சரிங்களா, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது ரைட்ல இருந்து பார்க்கும்போது 8, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 19 இடத்துல இருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்னன்னா ரைட் பிளஸ் லெஃப்ட் -1. சரிங்களா, அந்த பிளேஸ் இந்த லீனியர்ல என்ன பண்ணுவாங்க, இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு ரைட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு 8 இடத்துல இருக்காங்க, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது 19 இடத்துல இருக்காங்க. சரிங்களா, ஸோ -1 போட்டிங்கன்னா கிடச்சிரும். அப்போ இது வந்து 27 -1, அப்போ 26வது இடத்துல அவங்க இருக்காங்க. சரிங்களா, அப்போ சாரி இந்த ரோட, அதாவது ரோவோட எண்ணிக்கையை பார்க்குறக்கான இது எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் மெம்பர்ஸ் இருக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா, டோட்டல் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறதுக்கான ஃபார்முலா தான் ரைட் பிளஸ் லெஃப்ட் -1. சரிங்களா, ஸோ அப்போ 26 பேர் இந்த ரோல இருக்காங்க. சரிங்களா, அப்போ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா, அடுத்தது த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 நேச்சுரல் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 10 இயல் எண்களின் சராசரியானது கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னன்னா நமக்கு ஆவரேஜ் ஃபார்முலா என்னன்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் பை டோட்டல் டேர்ம்ஸ். சரிங்களா,
அதாவது மொத்த எண்களின் கூடுதல் அப்படி எத்தனை எண்கள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அடித்தா ஆன்சர் கிடச்சோம். ஸோ மொத்த எண்களுங்கும் போது என்ன இருக்குது, நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்துன்னா 1 2 அப்படி போய் நமக்கு 100 வரை இருக்குது சரிங்களா. அப்போ எண் வந்து இங்கே என்னது, இது வந்து ஒரு ஏபி சீரீஸில் இருக்குது, இது வந்து ஒரு ஏபி சீரீஸில் இருக்குது சரிங்களா. அப்போது எண்ணுங்கிறது இங்கே 100 சரிங்களா. மொத்தம் 100 டேம் இருக்குது, 1 2 அப்படின்னு போனால் 100 டேம் இருக்குது. ஸோ ஏழெண்கள் 1லேருந்து 100 வரை ஏழெண்களுக்கு சம் ஆஃப் த டேம்ஸ்க்கு ஃபார்முலான்னா n × n+1/2 சரிங்களா. அப்போ இதுக்கு அப்போ என்னங்கிறது இங்கே 100 × 101/2 சரிங்களா. இதை அடிக்க வேணாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் டேம்ஸை இந்த இடத்துல ஆவரேஜ் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ சம் ஆஃப் டேம்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது 100 × 101/2 டோட்டல் டேம்ஸ் எத்தனை இருக்குது, 100 இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, 100 × 101/2 × 100 அப்போ அடிச்சிங்கன்னா இதே அடிக்கும், இது அடிச்சுன்னா 50.5. அப்போது ஆவரேஜ் எவ்வளவு, 50.5. அப்போது இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. 10வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ஃபைண்ட் த காமன் ரேஷியோ ஆஃப் த ஃபாலோயிங் ஜிபி சீரீஸ் சரிங்களா. 2/5 6/25 18/125 அப்படின்னா என்ன, 2/5 6/25 18/125 அப்படிங்கிற ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் பொது விகிதம் காண்க அப்படின்ட்டான். பொது விகிதம் அப்படிங்கிறது 6ன்னு சொல்லுவாங்க ஜிபி சீரீஸில். ஸோ இதுக்கு என்னன்னா செகண்ட் டேம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேம் சரிங்களா. அப்போ இது பெருகு ஜிபி சீரீஸ்க்கு மட்டும் சரிங்களா. ஜிபி சீரீஸ்க்கு மட்டும் பொது விகிதம் வந்து செகண்ட் டேம் ஃபர்ஸ்ட் டேம் டிவைட் பண்ணால் நமக்கு பொது விகிதம் கிடச்சோம். இல்லை தேர்ட் டேம் பை ஆர் வந்து என்னது, தேர்ட் டேம் பை செகண்ட் டேம் அப்படின்னு நமக்கு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு செகண்ட் டேம் என்ன இருக்குது, உங்களுக்கு 6/25 இருக்குது. ஃபர்ஸ்ட் டேம் வந்து 2/5 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நார்மலுக்கு மாற்றுறேன். 6/25 × 5/2. ஸோ 20 அடித்தா 5 டைம்ஸ் 20 அடித்தா 3. அப்போது பொது விகிதம் என்னது, 3/5 தான் பொது விகிதம் சரிங்களா. 3/5 தான் பொது விகிதம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆல் 3 டிஜிட் நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை 8 சரிங்களா. டோட்டலாக எனக்கு 8ஆல் வகுப்படும் 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கையை காண்க அப்படிங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு முதல்ல உள்ள ஃபர்ஸ்ட்டு 100 இலக்க, அதாவது 3 இலக்க எண்ணில் வந்து 3 டிஜிட் நம்பரில் ஃபர்ஸ்ட் நம்பர் 108ஆல் டிவைட் நம்பர் என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது 3 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 100 சரிங்களா. அப்போ நான் 100 வந்து 8ஆல் அடிக்கேன். அப்போது 8ஆல் அடிக்கும்போது 1 8 8 மிச்சம் 2 சரிங்களா. 2 அடிச்சுன்னா உங்களுக்கு வரும் 20 வரும். ஸோ என்ன வரும் உங்களுக்கு 2 டைம்ஸ் 16. ஸோ 4 ரிமைண்டராக கிடைக்கும். அப்போது 4 ரிமைண்டராக கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், 100லேருந்து இந்த 4 கழிச்சிட்டா என்ன பண்ணும், உங்களுக்கு 96 கிடைக்கும். இது என்னன்னா 96ங்கிறது 2 டிஜிட் நம்பர்லேயே 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஹையஸ்ட் நம்பர். நமக்கு 3 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் வேணும். அப்போ 96 + ஒரு 8 போட்டிங்க என்ன வரும் உங்களுக்கு 104 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா கிடைக்கும், 3 டிஜிட் நம்பர்லேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் சரிங்களா. ஆனால் இவங்க கொஸ்டின் இது கேட்கலாம். அவங்க என்ன கேட்காங்கன்னா டோட்டலாக எத்தனை டேம்ஸ் இருக்குது, அதாவது 104லேருந்து அப்படி வரிசையாக போச்சுன்னா அப்படி இந்த 3 டிஜிட்டில் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கடைசி டேம் கண்டுபிடிக்க போகிறேன். அதே மாதிரி கடைசி டேம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன உங்களுக்கு 992. இதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 992ன்னு வரும். ஸோ இது வந்து 112 120 அதாவது 8 8 கூட்டிகிட்டே போகும். அதாவது 8 டிவிசில் ஆகுனா இந்த நம்பரை டிவிசில் ஆகிட்டே போகும். 8 8 கூட்டிகிட்டே போகும். அப்போ இப்படி போய் 992 வரை வருது. இது பார்த்தா ஒரு ஏபி சீரீஸில் இருக்குது சரிங்களா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதில் சம் ஆஃப் டேம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேம் தெரியும், நமக்கு லாஸ்ட் டேமும் தெரியும். இதை வச்சு நமக்கு டிஃப்ரென்ஸும் தெரியும், 8 தெரியும். இதை வச்சு நம்ம என்ன எத்தனை டேம் இருக்குன்னு தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஏன் = ஃபார்முலா என்ன, a + n-1 × d. ஸோ நான் என்ன பண்ணால் லாஸ்ட் டைம் எடுக்க போகிறேன். அப்போ லாஸ்ட் டைம் எடுத்தால் என்ன வரும் உங்களுக்கு 992 = 104 + n-1 × d வந்து 8. அப்போது இது என்ன பண்ணுங்கன்னா இந்த இதை இங்கே கொண்டு வாங்க. அப்போ 992 - 104
ஈக்குவல் டு n மைனஸ் 1 இன்ட்டு 8 சரிங்களா. அப்போது ரெண்டே டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 888 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ 8 வச்சு அடிச்சிங்கன்னா 111 கிடைக்கும். ஸோ n மைனஸ் 1 ஈக்குவல் 111. அப்போ என்னங்கிறது 112. அப்போ டோட்டலாக என்ன அர்த்தம்னா 112. அதாவது இந்த டேர்மில் 104 112 104 112 120 அப்படின்னு போயிட்டு இருக்க டேம்ல மொத்தம் 112 டேம்ஸ் இருக்கு. அதாவது என்னங்கிறது என்னது 112 சரிங்களா. அப்போ 112 டேம்ஸ் டோட்டலாக 3 இலக்க எண்ணில் 8ஆல் டிவைட் ஆகுது. அதாவது கம்ப்ளீட்டாக ரிமைனிங் வந்து 8 ரிமைனிங்கரே இல்லாமல் 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 112 இருக்குது சரிங்களா. 3 டிஜிட் நம்பர்ஸில் 3 டிஜிட் நம்பரில் 112 நம்பர் இருக்குது. இப்போ இதுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது ஒரு ரீசனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா 32 13 ஸோ 29. அப்போ என்ன நம்பர் இருக்கு. அப்போ இதுக்கு ரெண்டுக்கு ஏதோ ஒரு ரிலேஷனில் போய்கிட்டு இருக்கும்போது அதே ரிலேஷனில் தான் இதுவும் ஃபாலோ வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் 32. இது எப்படி நம்ம எழுதிக்கலாம்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணால் 3 ஸ்கொயருங்கிறது 9, இது 4, ரெண்டே ஆட் பண்ணால் 13 வருது. ஸோ இந்த லாஜிக்கில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி 29ங்கிற எப்படி எழுதிக்கலாம்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர். அப்போ என்ன 2 ஸ்கொயர்னா 4, 9 ஸ்கொயர்னா 81. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 85 சரிங்களா. இப்போ 85 தான் இதுக்கு ஆப்ஷன். ஸோ இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. ஸோ அடுத்தது 14வது சம் சரிங்களா. இது என்னன்னா வாட் இஸ் அப்ராக்சிமேட் ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த சைடு ஆஃப் அ கோல்டன் ரெக்டாங்குலர் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. தங்கச் செவ்வகத்தின் பக்கங்கள் தோராயமாக எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னா அதில் ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும் உங்களுக்கு ஸ்கொயர். அதாவது ஸ்கொயராக அதை மாற்ற முடியும். ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணால் அது ஆக்சுவலாக அது என்னது ஸ்கொயராக மாறிடும். இதுதான் கோல்டன் ரெக்டாங்கிள் சரிங்களா. இதோட ரேஷியோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான். இதுக்கு ரேஷியோ என்னவா இருக்குன்னா இதோட லென்த்ன்றதுக்கு என்ன ரேஷியோவாக இருக்குன்னா உங்களுக்கு 1:1.6 அப்படின்னு இதுதான் இதோட ஸ்டாண்டர்ட் ரேஷியோ சரிங்களா. அடுத்தது 15வது கொஸ்டின். சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் 80 டிகிரி இஸ் அப்படிங்கிற 88இன் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிகை நிரப்பு கோணம் சொல்லும்போது உங்களுக்கு என்னன்னா அதாவது டோட்டலாக மிகை நிரப்பு கோணங்களின் கூடுதல் வந்து என்னவா இருக்குன்னா உங்களுக்கு 180 டிகிரியாக இருக்கும் சரிங்களா. அப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து 180 கழிச்சு என்ன உங்களுக்கு அதோட இன்னொரு மிகை நிரப்பு கோணம் கிடைச்சோம். அப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க 88 கேட்டிருக்காங்க. ஸோ 88 கூட இந்த கோணத்தை ஆட் பண்ணால் நமக்கு என்ன 180 கிடைக்கணும் சரிங்களா. 88 டிகிரியில் இதை ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். அப்போது என்ன நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அப்போது 180 டிகிரி இங்கே வச்சுட்டு 88 அங்கே கொண்டு போயிட்டா 92 டிகிரி தான் என்னது அதோட மிகை நிரப்பு கோணம் சரிங்களா. அப்போ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது 16வது கொஸ்டின் என்னன்னா a man saved rupees 16,500 in 10 years. அதாவது each year after the first he saved rupees 100 more than in the preceding year. Find his savings in the first year கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் 10 ஆண்டுகளில் சேர்த்த மொத்த தொகை வந்து 16,500. முதல் வருடத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட ரூபாய் 100 அதிகமாக சேமித்தால் முதல் வருட சேமிப்பு தொகையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு டோட்டலாக அவர் வந்து சேர்த்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 16,500 சரிங்களா. டோட்டலாக ஒரு 10 வருஷத்தில் அவர் சேர்த்த சேவிங்ஸ் வந்து என்னென்னா
16,600. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் வருஷம் ஒரு அமௌண்ட் போட்டிருந்தாரு அப்படின்னா முதல் வருஷம் ஏதோ ஒரு அமௌண்ட் 100 ரூபா வச்சிருந்தாருன்னா 2ஆம் வருஷம் போடும்போது 200 ரூபா போடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணா இன்னொரு 100 ரூபா போட்டு 3ஆம் வருஷம் போடும் 300 ரூபா போடும். அப்படி 100 ரூபாயை ஆட் பண்ணி உங்களுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் டோட்டலாக அப்போ இந்த 10 வருஷம் முடியும்போது அவருக்கு என்ன கிடச்சுன்னா 16,500 கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஏபி சீரிஸ் ஃபார்முலா தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் இருக்குது. எப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது, இனிஷியலாக உள்ள அமௌண்ட் தெரியாது. ஆனால் என்ன பண்ணணும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும் 100 அப்படின்னு ஏறிக்கிட்டு போது தெரியுது. அப்போ முதல் வருஷம் எக்ஸ்னா 2ஆம் வருஷம் எக்ஸ் ப்ளஸ் 200, அடுத்த 3ஆம் வருஷம் எக்ஸ் ப்ளஸ் 200, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 300, அப்படி போய் லாஸ்ட் என்னன்னு ஒரு டேமாக வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ கொடுத்துருக்காங்க 16,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா எஸ்என் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில். சம் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க 16,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ அதோட ஃபஸ்ட்டு வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏ கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஏ கேட்டிருக்காங்க. நமக்கு டிஃப்ரென்ஸ் 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எண் வந்து டோட்டலாக 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணலாம். அப்போ எஸ்என் ஃபார்முலா நமக்கு n/2 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு எஸ்என்ங்கிற டோட்டலாக எவ்வளோ 10 வருஷம் சேர்த்து அமௌண்ட் எவ்வளவு, அதாவது டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 16,500. சரிங்களா? ஸோ எண் வந்து 10/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏ தெரியாது நமக்கு, அது ஏ இருக்கட்டும். இது வந்து எவ்வளோ உங்களுக்கு எண்ணுங்கிறது இங்கே உங்களுக்கு 10. ஸோ அதானது 10 - 1 இன்ட்டு டி வந்து 100. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், அதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இங்கே வந்து 5 வரும், இங்கே 2a வரும், இங்கே ஒரு இந்த 9 ஆயிரும், 900 சரிங்களா? ஸோ இப்போ இந்த பக்கம் 16,500 அப்படி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ டேரெக்டாக அதை வச்சு அடிக்க வேண்டியதான். இப்போ இதை வச்சு அடிச்சிங்கன்னா 3 × 15 மிச்சம் 1, அப்போ 3,300 தான் 2a ப்ளஸ் 900. இப்போ 900 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு 2,400. அதுதான் 2a. அப்போ a ஈக்குவல் எவ்வளோன்னா 1,200. அப்போ இதுதான் என்னது ஃபஸ்ட்டு சேவ் பண்ண அமௌண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 100 ஆட் பண்ணி அடுத்த வருஷம் 13,300, அதுக்கடுத்த வருஷம் 1,400, அடுத்த வருஷம் 1,500 அப்படின்னு ஆட் பண்ணி 10 வருஷத்தில் டோட்டலாக அவர் 16,500 சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது 17வது கொஸ்டின். சரிங்களா? அதில் கொஸ்டின் சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான், ரொம்ப காம்ப்ளீட்டாக கிடையாது உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7/3/10 மைனஸ் 10 இன்ட்டு 7/21 7/21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதான். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், 70 + 10, ஸோ 7 × 10 70 + 3 73/10 மைனஸ் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 210 + 7 21. சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆன்சர். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1533 இங்கே வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 170. ஸோ கீழே 210. சரிங்களா? இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருது வேல்யூ, ஆக்சுவலாக -637/21 கிடைக்கிது. சரிங்களா? அப்போ 210 3 டைம்னா 630 நமக்கு தெரியும். அப்போ 3 டைம் இருக்குது, -3 டைம், மிச்சம் ஒரு 7 இருக்குது, அது கீழே ஒரு 210 இருக்குது. சரிங்களா? இப்போது இதுக்கு என்ன ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின் வச்சிருக்காங்கன்னா, a shopkeeper allows a discount of 10% to his customer and still gains 20%. Find the mark price of an article which cost ₹450 to the shopkeeper அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு கடைக்காரர் தனது வாடிக்கையாளர்களுக்கு 10% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகின்றார். ஒரு பொருளின் உண்மை விலை ₹450 எனில் அப்பொருளின் குறித்த விலையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு இங்கே கொஸ்டினில் காஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 450 ரூபா சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அடுத்தது, அது போக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க 10% சாரி இது ப்ராஃபிட் வந்து 20% கொடுக்காங்க சரிங்களா, 20% கொடுக்காங்க. அதுபோக டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, அதுபோக தனியாக வர என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு இந்த சைக்கிள் தெரியுமான்றதில்ல, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ் சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், இது மார்க்கப் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, மார்க்கப் பர்சன்டேஜ் சரிங்களா. இல்லை டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா தள்ளுபடி கொடுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்தும் என்ன பண்ணணும், இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படி சொன்னால் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் மார்க் ப்ரைஸ் எப்பவுமே என்னது இந்த ஒரு சைக்கிளில் தான் ஃபாலோ ஆகும் சரிங்களா. ஸோ இதை வச்சு தான் சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மார்க் ப்ரைஸ் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 450 சரிங்களா, இன்ட்டு ப்ராஃபிட் எவ்வளவு 120, ப்ராஃபிட் 20% இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம் 120 போடுவோம். ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா. நமக்கு என்ன தெரியும்னா மார்க் ப்ரைஸில் எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 90/100. அப்போ இதுவும் செல்லிங் ப்ரைஸ் தெரியும். அப்போ ரெண்டு செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல் பண்ணிடலாமா நம்ம. அப்போ 450 இன்ட்டு 120/100 ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் இன்ட்டு 90/100 சரிங்களா. 100 டேரெக்டாக அடிச்சிடுறேன். ஸோ ஒரு சில கட் ஆகிருக்கு. இது வந்து 3 டைம்ஸ் இருக்கும், இது 4 டைம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 வச்சு இங்கே அடிச்சிங்கன்னா 150 இருக்கும். அப்போ மார்க் ப்ரைஸ் வந்து 150 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 600 சரிங்களா. அப்போ குறித்த விலை எனது பொருளுக்கு 600. ஸோ இதுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்தது a cost of 15 share is 7,500. Find the number of such shares that can be purchased for 12,000. 15 நாற்காலிகளின் விலை ரூபாய் 7,500 எனில் ரூபாய் 12,000க்கு எத்தனை நாற்காலிகள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 15 நாற்காலிகளை 7,500க்கு வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது 12,000 நாற்காலிகளை எவ்வளோ விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்காங்க. எத்தனை சேர் வாங்கலாம் அப்படின்னு கேட்காங்க. கிராஸ் மல்டிப்ளை தான். இப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து 15 வச்சு அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு 2 0 கட்டு 5 வச்சு அடிச்சிங்கன்னா 24. அப்போ டோட்டலாக 24 சேர் வாங்கலாம் சரிங்களா. இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு என்ன ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்து 20வது கொஸ்டின் சரிங்களா. ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எப்படி பண்ணலான்னா நான் அதுக்கு கொஸ்டின் மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். 968 / 79 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 512 அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த 4 வச்சு டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன், இதை அடிச்சிடுறேன். அடிச்சேன்னா 1 மிச்சம் 1 2 8 128 வருது. ஸோ எக்ஸ் மைனஸ் 968 தான் 128 இன்ட்டு 79. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10,112 கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு -968 இருக்குது. அப்போ நமக்கு எக்ஸ் வேணால் என்ன பண்ணணும், உங்களுக்கு அதை அங்கே கொண்டு போயிடணும். அப்போ எக்ஸ் அங்கே கொண்டு போச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 11,080 வரும் சரிங்களா. இதுக்கு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் சரிங்களா. அடுத்து 20 21 சம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏஎன்பியோட ஆங்கிள் எவ்வளோனா 110 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பி + சியோட ஆங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 135 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த பியோட ஆங்கிள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி இருக்கும் சரிங்களா. ஒரு ஏ பார்ட், அதாவது இது ஒரு ஏ, இது ஒரு பி, இது ஒரு சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா A + BC, அதாவது A + B + C வந்து டோட்டலாக 180 டிகிரி இருக்குன்னு நமக்கு தெரியும் ட்ரையாங்கிளில். ஸோ அதை வச்சு தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா. நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா ட்ரையாங்கிளில் ஏயோட ஆங்கிளும் பியோட ஆங்கிளும் எவ்வளோ சொல்லிட்டாங்க 110 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி B + C எவ்வளோ சொல்லியிருக்காங்க, B + C வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 135 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ A + B + C ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 245 அப்படின்னு வரும். நமக்கு என்ன பண்ணணும், இங்கே ஒரு A ஒரு B ஒரு சிக்கு என்ன தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம 180 அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அந்த இடத்துல ஒரு 150 சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். மிச்சம் ரிமைனிங் ஒரு பி மட்டும் இருக்குது. ஸோ 245. இப்போ பி ஆங்கிள் நமக்கு என்ன ஆகும், 245லேருந்து ஒரு 180 கழிச்சிட்டிங்கன்னா 65 டிகிரி. அப்போ பியோட ஆங்கிள் என்னன்னா 65 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதுக்கு 4th ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து 22வது கொஸ்டின். த மந்த்லி இன்கம் ஆஃப் 6 ஃபேமிலிஸ் ஆர் rupees 3,500, 2,700, 3,000, 2,800, 3,900 and 2,100. Find the mean income கேட்டிருக்காங்க. 6 குடும்பங்களின் மாத வருவாய் முறையே ரூபாய் 3,500, 2,700, 3,000, 2,800, 3,900 மற்றும் 2,100 எனில் வருவாயின் சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணும். சரிங்களா? இப்போ 3,500 ப்ளஸ் 2,700 ஒரு 3,000 ப்ளஸ் ஒரு 2,800 ப்ளஸ் 3,900 ப்ளஸ் 2,100. சரிங்களா? டிவைட் பை 6. மொத்தம் எத்தனை டேம் இருக்குது, 6 டேம் இருக்குது. அப்போ 6 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 18,000 அப்படின்னு வரும். டிவைட் பை 6 போட்டிங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு 3,000 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் 3rd ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது 23வது சம் போகிறோம். ஃபைண்ட் த பிரின்சிபல் that yield a simple interest of rupees 300 in 3 years at 2% of rate of interest per annum. ஆண்டு வட்டி வீதம் 2% மற்றும் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி முறையே ரூபாய் 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அசல் பிரின்சிபல் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டினில். நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண் வந்து எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, எண் வந்து 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தனி வட்டி சொல்லிட்டாங்க. அப்போ தனி வட்டியோட ஃபார்முலா வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா PNR/100. சரிங்களா? PNR/100. சரிங்களா? அப்போ பி இங்கே நமக்கு இங்கே நமக்கு வந்து ஐ தெரியும், ஐ எவ்வளோ 300, பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னங்கிறது என்னது 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2/100. சரிங்களா? இப்போ அடித்தா 100, ஏதாச்சும் அடிச்சிங்கன்னா இந்த பக்கம் அடித்தா 50. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுவோம், பிரின்சிபல் இங்கே உள்ள 2 ஜீரோக்கு மல்டிப்ளை பண்ணால் 5,000. சரிங்களா? அப்போ பிரின்சிபல் டோட்டலாக எவ்வளவு, 5,000 வந்துருக்கு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 1st ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அடுத்தது 2 dice are thrown. What is the probability of getting a factor of 4 on the face of first die சொல்லியிருக்காங்க. அதாவது இரு பாடைகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடையில் 4 காரணிகள் கிடைக்கப்பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன கேட்டிருக்காங்க. அப்போ காரணி அப்படின்னா என்னன்னா, அதாவது ஆரோட காரணி எப்படி சொன்னோம்னா என்னெல்லாம் சொல்லலாம்னா, 1ங்கிறது ஒரு ஆரோட காரணி, ஏன்னா 1 வச்சு 6 டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி 2 வச்சு என்ன பண்ணலாம், 2 வச்சு 6 டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி 3 வச்சு 6 டிவைட் பண்ணலாம். 4 வச்சு டிவைட் பண்ண முடியாது. 6 வச்சு 6 டிவைட் பண்ணலாம். அப்போ ஆரோட காரணிகள் மொத்தத்தில் இருக்கு 4 காரணிகள் இருக்கு. இதுதான் ஆரோட காரணிகள். ஸோ இதே தான் அவங்க கொஸ்டினை சொல்றாங்க. ஸோ இதுக்கு பாரு நான் 4 காரணிகள் வர்ற மாதிரி டைஸ் இருக்கணும் அப்படிங்காங்க. அப்போ 4ஓட காரணம் என்ன இருக்குன்னா 1 இருக்கலாம், 2 வச்சிருக்கலாம், இல்லை 4 இருக்கலாம். அப்போ இந்த 3 வேலையில ஃபர்ஸ்ட் டைஸ்ல இந்த வேல்யூ இருக்கணும் அப்படிங்காங்க. ஃபர்ஸ்ட் டைஸ்ல இந்த 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ மொதல் ஒரு 6 செட்லையும் என்ன இருக்குது உங்களுக்கு இருக்கு. அப்போ 2வதுல என்ன பண்ணுவோம், அடுத்து 2ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட் டேஸ்ல இருக்கணும். அப்போ 2ஆம் நம்பர் இருந்தா இருக்கு, இதுவும் என்ன இருக்கு உங்களுக்கு ஒரு 6 செட் இருக்கு. அப்போ டோட்டலா இன்னும் ஒரு 6 இருக்கு. சரிங்களா? அடுத்தது 4 இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேஸ்ல 4 இருக்க மாதிரி எங்கெல்லாம் இருக்கு, 1 2 3 4 5 6. சரிங்களா? ஸோ இது வந்து மிஸ் ஆயிருக்கு, இது மாதிரி அதே வச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 6 செட் இருக்கு. சரிங்களா? இது வராது, இது வந்து எனக்கு டைஸ் கிடையாது, இது அவங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? இது கிடையாது. ஸோ 1 இப்படி உங்களுக்கு மொத்தம் எனக்கு 18 செட் இருக்கு. சரிங்களா? 18 இருக்கு. ஸோ மொத்தம் இதில் எத்தனை இருக்குன்னா 36 இருக்கு. ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்னன்னா, நமக்கு இன்னும் டோட்டல் ஃபேவரபிள் சான்ஸ் பை நம்பர் ஆஃப் சான்சஸ். அப்போ நம்பர் ஆஃப் சான்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, மொத்தம் எத்தனை சாதம் நமக்கு சான்ஸ் கிடைக்கலாம், 36 சான்ஸ் இருக்கு இதில் இருக்கு. நம்ம ஃபேவரபிள் சான்ஸ் எவ்வளவு, 18 சான்ஸ் இருக்கு.
அப்போ டேரெக்டாக இதில் பாதி தான் இருக்குது. அப்போ 1/2 ப்ராபபிலிட்டியில் இருக்கலாம். அப்போ 4 கிடைப்பதற்கான 4 காரணி கிடைப்பதற்கான வந்து பாசிபிலிட்டி என்னென்னா 1/2. அப்போ இதுக்கு தேர்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ 24 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.